ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வாழைக்காய் தாங்க செய்ய போகிறோம். இதில் போடுற மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வாழைக்காய் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வறுத்துக்கலாங்க. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கலைங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். இப்போ அதில் வந்து பாருங்கள், நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து துண்டு துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு ஒரு சின்ன பல்லாக தான் இருக்குது பூண்டு, ஒரு 10 பல்லு அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது 2யும் சேர்த்துக்கிறலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்க்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கல ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10, 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காய் பாருங்கள், ஒரு 2 தேங்காய் சில்லு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து மிளகு வந்து 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்கலாங்க. இது எல்லாம் வந்து நம்ம இப்போ சிம்மிலே வச்சு தாங்க வதக்க போகிறோம். இது வந்து அதிக தீ வச்சு வதக்கக்கூடாது. இது கருகக்கூடாதுங்க. கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்து இந்த பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 நிமிஷம் வதக்குனீங்க. வதக்கி ஆற வச்சாச்சு. இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள். இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. அதே போல் தண்ணியும் ஊற்றலைங்க நான். இங்கே பாருங்கள், கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து இது செய்கிறதுக்கு வந்து வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. வாழைக்காய் வந்து 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன் நான். அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தோலை இந்த மாதிரி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், எல்லாமே தோல் எடுத்தாச்சு. இப்போ வந்து இது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சின்ன சின்னதாக நீளமாக தாங்க நறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு வாழைக்காவை 2ஆக நறுக்கிட்டு அதை வந்து ஒரு 3 ஸ்லைஸாக போட்டுட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கலாம். இது நம்ம இப்போ வந்து எண்ணெயில் தாங்க பொரிச்சு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் தண்ணியில் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வெங்காயம் எதுக்கு வதக்கணும்ல அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் குடிக்காது, இருந்தாலும் நம்மளுக்கு போட்டு எடுக்கிற மாதிரி தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இங்கே பாருங்கள், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ரொம்பலாம் சேர்க்கலை நான் எண்ணெய். இது வந்து அப்படியே 2 எடுத்து போட்டு விட்டுறலாம் வாழைக்காயை. இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அந்த மசாலா போட்டு பெரட்டையில ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லா ஒட்டாதுங்க, நல்லா தனித்தனியாகவே வந்துடும் நல்லா. இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது வாழைக்காய். இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிருங்க. இது சீக்கிரமே பொரிஞ்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே போல் இன்னொரு ஈடும் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுவும் கூட நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா முருக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் கூட நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சிப்ஸு மாதிரி இருக்குது. அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயை வந்து நான் மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு வந்து இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில். இப்போ அதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிறலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன். நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம். இது சரியாக இருக்கும் இந்த காரம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறலாம் நல்லா. இப்போ சிம்மில் தாங்க வச்சு செய்கிறேன், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது லைட்டாக வதங்கணும். எண்ணெயில் ஏற்கனவே நம்ம வதக்குனது தான், அதனால் வந்து லைட்டாக வதங்கணும். வதங்கவுமே இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கிறலாங்க. இங்கே பாருங்கள், வதங்கிருச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு மிளகாத்தூள் எல்லாம். இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கிறலாம் அதில். இப்போ வாழைக்காய் சேர்த்துட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த மசாலாவை மட்டும் நல்லா பெரட்டி எடுக்க வேண்டியது தான் இந்த வாழைக்கால.
இங்க பாருங்க நல்லா சிம்முலயே வச்சு ஒரு 5 நிமிஷம் பெரட்டி எடுத்தோம்னா போதுங்க. ரொம்ப சூப்பரான வாழைக்காய் ரெடி ஆயிரும். இப்பதாங்க உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா சிம்முல வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க மசாலா வந்து நல்லா அந்த வாழைக்காவோட நல்லா சேர்ந்துக்குருங்க. இங்க பாருங்க அவ்வளோதாங்க. சிம்முலயே வச்சு கிளறியாச்சு. இங்க பாருங்க மசாலா பூராமே நல்லா வாழைக்கால பிடிச்சுக்கிருச்சு பாருங்க. இது ரொம்பவே நல்லா சூப்பரா இருக்குங்க. எல்லா சாதத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த வாழைக்காய். இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. மசாலா பாருங்க ஒண்ணு கூட பிரியல. நல்லா சாந்துக்குச்சு வாழைக்கால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு பாருங்க. அவ்வளோதான் இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான வாழைக்காய் ரெடி ஆயிருச்சு. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.